வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் கல்வி சேனல். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்திங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா AutoCAD 2016. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? AutoCAD பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. இது ஸ்டார்டிங்கில் 1982 இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி 2000 தான் நம்ம இந்தியாவுக்கே இது வந்தது. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 33 வெர்ஷன்ஸ், அதாவது 2019 சேர்த்து 33 வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வேறு. ஓகே, ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற 3 இன்ஜினியரிங்கில் 3 டிபார்ட்மெண்ட்டை தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே டிசைனிங் ஓரியன்டாக வர டிசைன் ஓரியன்ட் ஃபீல்டு எல்லாத்துக்குமே இந்த AutoCAD சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது AutoCAD 2016. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஜஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இது நாட் ஓன்லி மேக்ஸிமம் டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணலாம். டிராஃப்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து 2Dலேயோ ஒரு லைன் ட்ராயிங்கை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிராஃப்டிங். இதை வந்து ஒரு ஃபுல் வியூ, அதாவது ரியலிஸ்டிக்காக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு வியூ மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். மாடலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D வியூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா AutoCAD ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் தான் வரும். 2016 பொறுத்தளவு 16, 15 இதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லா வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்ச ட்ராயிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மறுபடியும் எடுத்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக ஒரு ட்ராயிங் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நியூ ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது இங்கே இல்லாத சில இதை வந்து ஓப்பன் ஃபைல்ஸில் போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து நியூ ட்ராயிங் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GUI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு நிமிஷம் அதை நான் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். UI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் AutoCAD மட்டும் இல்லை, ஸோ எல்லா சாஃப்ட்வேருக்குமே இது பொருந்தும். ஒரு சாஃப்ட்வேரில் அந்த சாஃப்ட்வேரில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான் GUI அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மெனு. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனுஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா எல்லா சாஃப்ட்வேருமே இது வந்து காமன். ஓகே, இதில் போனோம் அப்படின்னா ஸோ புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ண ஃபைலை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம பண்ணுவோம். ஸோ இது எல்லா சாஃப்ட்வேருக்குமே காமனான ஒரு மெனு. ஓகேங்களா? ஸோ அதே போல் இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஹோம், இன்சர்ட், அனடேட், அதுக்கப்புறம் பேராமெட்ரிக், ஸோ இது எல்லாமே மெனுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார் வந்து. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு யூஸ் ஆகுது ஹோம், இன்சர்ட், அனடேட், பேராமெட்ரிக், வியூ. ஸோ இதுதான் இந்த 5 மெனுஸ் தான் நமக்கு அதிகமாக 2Dயை பொறுத்தளவு அதிகமாக யூஸ் ஆகுது. 3D அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மெனுஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம 3Dயில் நம்ம பார்ப்போம்.
ஓகேங்களா. ஸோ அந்த மொத்தம் 7 மெனுஸ் வந்து ஆட்டோகேடில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேருக்குமே காமனான ஒரு மெனு. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மெனுவில் என்னெல்லாம் இருக்கோ அதே இது ஷார்ட்கட்டில் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ உள்ளே போன அவசியம் இல்லை, இங்கேயே நம்ம டைரெக்டாக சேவ் ஆர் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வரைஞ்ச ட்ராயிங்ஸை. அதுக்கப்புறம் டூல் பார்ஸ் அப்படிங்கிறது இதுதான் டூல்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இது டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரா, மாடிஃபை, அனோட்டேட் அப்படிங்கிறது எல்லாமே டூல் பார். அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது லைன் கமாண்ட், பாலிலைன் கமாண்ட், சர்க்கிள் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது எல்லாமே டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ட்ராயிங் டைட்டில், அதாவது டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராயிங்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ட்ராயிங் வரைஞ்சிங்க அப்படின்னா drawing1.twg அப்படின்னு தான் இருக்கும். DWG அப்படின்னு ட்ராயிங். ஓகேங்களா. ஸோ ஆட்டோகேடை பொறுத்தவரை எல்லா ஃபைல்ஸுமே ட்ராயிங் ஃபைலாக தான் சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது ஒன்லி ஆட்டோகேடில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ அந்த ட்ராயிங் டைட்டில் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகணும் உங்களோட சேவ் பண்ண நேம் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து ட்ராயிங் டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை ஒரு கமெண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் டோட்டலாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து வியூ கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் நிறைய வியூஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவங்க டிஃபால்ட்டாகவே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சைடு வியூஸ் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 6 சைடு வியூஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு அண்ட் பாட்டம். சரிங்களா. ஸோ இந்த வியூவிலையும் உங்களோட ட்ராயிங்கை பார்த்துக்க முடியும். இது ஒன்லி 3Dயில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா 2Dயை பொறுத்தளவு டாப் வியூவில் மட்டும்தான் நம்ம ட்ராயிங் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சைடு வியூ 6 வியூ பார்த்துக்கலாம். அதே போல் எலிவேஷன் ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோமெட்ரிக் வியூவில் 3 டைப்ஸில் ஐசோமெட்ரிக் வியூ இருக்குது. எலிவேஷன் ஐசோமெட்ரிக் வியூ, டாப் ஐசோமெட்ரிக் வியூ, பாட்டம் ஐசோமெட்ரிக் வியூ. ஓகேங்களா. டாப்பில் 4 ஐசோமெட்ரிக் வியூ இருக்கும், பாட்டத்தில் 4 ஐசோமெட்ரிக் வியூ இருக்கும், எலிவேஷன் வியூவும் 4 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 18 வியூஸ் வந்து இதில் நம்மளால் பார்த்துக்க முடியும். அது போக மேனுவலாகவும் உங்களால் ஒரு வியூ வந்து இந்த வியூ கியூப் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிராஸ் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கிராஸ் ஹேர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஆரோவாக இருக்கு இல்லையா, இதே நீங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு ஒரு தனி இதே இருக்குது. இது என்னன்றதை நான் சொல்கிறேன். ++ உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே போல் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது என்னன்றதை நான் உள்ளே போகணும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா கமெண்ட் பார். ஸோ இதுதான் கமாண்ட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த சாஃப்ட்வேர்லையுமே கிடையாது, ஒன்லி ஆட்டோவேரில் மட்டும்தான் இது. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா வேறு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் மறந்துடுச்சு இல்லை ஒரு டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சர்ச் பண்ணியோ இல்லை வேறு டூல் தான் நீங்கள் பண்ண முடியும். இதே இது ஆட்டோவேரை பொறுத்தளவு ஒரு டூல் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா எப்படி யூஸ் பண்ண தெரில அப்படின்னா அந்த டூல் பேரை இங்கே டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதுவே கொடுத்துரும். ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்து உங்களால் அந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. பட் அந்த டூல் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கமாண்ட் பார் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசிஎஸ் ஐக்கான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதில் யூசிஎஸ் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யூசிஎஸ் அப்படின்னா யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆட்டோகேடை பொறுத்தவரை 3 மெத்தட்ஸும் நமக்கு யூஸ் ஆகும். அதாவது மொத்தம் 3 மெத்தட்ஸ் தான். பட் இப்போ 2015 பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெத்தட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ யூசிஎஸ் ஐக்கான் அப்படின்னா இந்த ஆட்டோகேடை பொறுத்தவரை ஒரு ட்ராயிங் அப்படின்னு எடுத்தாலே அது வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் தான் நம்ம ட்ராயிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அந்த இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ் சொல்லுவோம். இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே கிராஃப் மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராயிங்ஸே வரைய போகிறோம். இதில் யூசிஎஸ் ஐக்கான் அப்படிங்கிறது டாப் வியூவை பொறுத்தவரை மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்கும். இதில் டாப் வியூ நம்ம 2D அப்படிங்கிறனால 2 ஆக்சிஸ் மட்டும் இங்கே நமக்கு வரும். ஓகேங்களா. இதே தான் ஐசோமெட்ரிக் வீடியோ ஏரியா வச்சிங்க அப்படின்னா 3 ஆக்சிஸ் இங்கே கிடைக்கும். இதில் இங்கேருந்து தான் நம்ம கொடுக்குற வேல்யூ எல்லாமே அது எடுக்கும். ஓகேங்களா.
ஸோ இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,0 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் யூசிஎஸ் ஐகான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம இது எல்லாமே என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம உள்ளே போகலாம் டைரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேடில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு ட்ராயிங்குமே புதுசாக ஒரு ட்ராயிங் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 விஷயம் மெயினாக நீங்கள் செட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ட்ராயிங்ஸ் வந்து உங்களால் வரையலாம், பட் அது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது சரிங்களா. ஆட்டோகேடை பொறுத்தளவு அக்யூரசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 100% ரொம்ப கிளியராக இருக்கும் சரிங்களா. ஸோ நார்மலாக ஒரு ட்ராயிங் வரைகிறேன் அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்து என்ன யூனிட்டில் வரைய போகிறேன் சரிங்களா. ஸோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேல்யூவை பொறுத்தளவு எம்எம்மா, மீட்டரா, சென்டிமீட்டரா, இல்லை இன்ச்சஸா, ஃபீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஸோ எந்த யூனிட்டில் நான் வரைய போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணிடலாம். செகண்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் கேன்வாஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் டைமென்ஷன் உள்ளது சரிங்களா. இதுக்கு இவ்வளோ தான் சைஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ட்ராயிங்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். நம்ம இதில் எவ்வளோ ஏரியாவில் ட்ராயிங் போட போகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சரிங்களா. ஒருத்தவங்க வந்து 1 lakh ஸ்கொயர் ஃபீட் போடுவாங்க, ஒருத்தவங்க 1 lakh ஸ்கொயர் மீட்டர் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு சைஸை நான் செட் பண்ணி ஆகணும் சரிங்களா. அது செகண்ட். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம். ஸோ ஜூம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராயிங் வரையும் போது அந்த ட்ராயிங்கோட சைஸ் சின்னதாக என்ன திடீர்னு இல்லை அந்த ஸ்க்ரோல் பார் இருக்குது, அந்த ஸ்க்ரோல் பார் தான் மவுஸ் ஸ்க்ரோல் பார் வந்து வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பண்ணுறதுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா. அப்படி ஜூம் பண்ணும்போது எனக்கு ட்ராயிங்கில் வந்து வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகிடக்கூடாது, ஸ்க்ரீன் டோட்டலாக ஜூம் ஆகும் சரிங்களா. ஸோ அதை நான் செட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜூம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதில் இந்த 3 விஷயம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ராயிங் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். நான் எந்த யூனிட்ஸில் வந்து நான் ட்ராயிங் வரைய போகிறேன் சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணணும். அது எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார் சரிங்களா. ஸோ கமெண்ட் பாரில் போய்ட்டு நீங்கள் யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா யூனிட்ஸ், ட்ராயிங் யூனிட்ஸ் இருக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, லென்த்து இன்னொன்று ஆங்கிள். ஒரு ட்ராயிங் வரையணும் அப்படின்னா லென்த்து இன்னொன்று ஆங்கிள். ஸோ ஒரு 3 லைன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 லைன் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, இன்னொன்று என்ன டைரக்ஷனில் இருக்குது, என்ன ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும். ஆங்கிளை பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம எல்லாமே டிகிரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் லென்த்தை பொறுத்தளவு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்எம்மில் வரையலாம், சென்டிமீட்டரில் வரையலாம், மீட்டரில் வரையலாம், ஃபீட்டில் வரையலாம், இன்ச்சஸில் வரையலாம். ஸோ எனி ஒன்ஸ் அது நீங்கள் தான் செட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சரல், டெசிமல் அண்ட் இன்ஜினியரிங், இந்த 3 விஷயம் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டெசிமல் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா 3 யூனிட்ஸில் நீங்கள் வரையலாம். ஒன்று என்ன அப்படின்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். ஸோ இந்த 3 யூனிட்டுமே எடுக்கலாம் அப்படின்னா 3 ஸ்கேலுமே வந்து டெசிமலை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டெசிமல் எம்எம்மில் தான் வரைய போகிறேன் அப்படின்னா டெசிமல் வச்சுக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரிசிஷன் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா இதில் உள்ள கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய 0வாக வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா அந்த லைனுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 மீட்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. இப்போ நான் வந்து 5 மீட்டர் அப்படிங்கிற ஒரு ரவுண்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதே இது 5.15, 5.155 இந்த மாதிரி டிஜிட்டில் நீங்கள் சொன்னீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட் வருதோ ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ அக்யூரசி வேணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 5 மேலே வந்தது அப்படின்னா அது வந்து ப்ளஸ் ஆகும், 5 கம்மியாக இருந்தது அப்படின்னா மைனஸ் ஆகும் நம்ம பண்ணிப்போம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிஜிட்டில் எவ்வளோ டிஜிட் வேணும் அப்படிங்கிறதா. இப்போ இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு 5.153 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது 5.15 மட்டும்தான் அது எடுக்கும். ஏன்னா நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ
ஸோ இதே இது ஆங்கிளையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், அதாவது இங்கே ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்ட் நான் யூஸ் பண்ணும்போது இந்த கிளாக் வைஸ் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆங்கிள் கொடுக்கும்போது அது கிளாக் வைஸில் அது ரொட்டேஷன் ஆகி ஆங்கிள் எடுக்கும். இதே இது ஆன்டி கிளாக் வைஸில் இது கிளாக் வைஸ் டிக் பண்ணிங்க அப்படின்னா அது கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் இது எப்போவுமே ஆஃப்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஸ்கேல், இதில் தான் நீங்கள் போயிட்டு, ஏன்னா டெசிமலை பொறுத்தளவு 3 ஸ்கேலுக்கு வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக செட் பண்ணிக்கலாம். மீட்டரா, சென்டிமீட்டரா, இல்லை மில்லிமீட்டரா. ஸோ நான் மில்லிமீட்டர் அப்படின்னு செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா யூனிட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ட்ராயிங் வரைகிறதுக்கு யூனிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் செட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா நான் வந்து எம்எம்மில் தான் ட்ராயிங் வரைய போகிறேன் அப்படிங்கிறத செட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ். இந்த ஸ்கேன்வாஷ் ஏரியாவோட நான் ட்ராயிங் வரையக்கூடிய ஒரு ஏரியாவை செட் பண்ண போகிறேன். சரிங்களா? அது எப்படி நான் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட்லேயே போய்ட்டு லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் என்ன கேட்கும் அப்படின்னா லிமிட்ஸ் ஸ்பெசிஃபி லோயர் லெஃப்ட் கார்னர். ஸோ ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 4 கார்னர் இருக்கும். லோயர் ரைட் லெஃப்ட், அதே போல் அப்பர் ரைட் லெஃப்ட். சரிங்களா? ஸோ இதில் எப்போவுமே ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா லோயர் லெஃப்ட்டு, அப்பர் வந்து ரைட். சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்போசிட் ஒரு ஸ்க்ரீனோட இல்லை ஒரு பொருளோட சைஸை குறிக்கக்கூடிய அளவுகள். சரிங்களா? ஸோ இதில் எப்போவுமே லோயர் லெஃப்ட் அப்படிங்கிறது 0,0 நம்ம செட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அங்கே தான் எனக்கு யூசிஎஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த இடத்த நான் 0,0 செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அங்கே ஆல்ரெடி அதே தான் இருக்கும். ஸோ நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ட்ரு கொடுத்துட்டாலே போதும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா அப்பர் ரைட் கார்னர். ஸோ என் சீட்டோட அடுத்த கார்னரை நான் செட் பண்ணணும். ஸோ இந்த லென்த்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதான். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 mm, 500. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க வேல்யூ எப்போவுமே லென்த்தாகவும், செகண்ட் கொடுக்குற வேல்யூவை எப்போவுமே வித்தாகவும் எடுக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 வேல்யூ தான், லென்த்து, வித்து, ஹைட்டு. சரிங்களா? ஸோ எனக்கு 2Dயை பொறுத்தளவு 2 தான், லென்த்து, வித்து. சரிங்களா? ஸோ அதனால் என் ஷீட்டை பொறுத்தளவு லென்த்தையும் வித்தையும் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எல்லாமே எம்எம்மில் எடுத்துகிட்டு ஸோ செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட சைஸு 500 இருக்கும். அதை நான் எவ்வளோ வேணுமோ ஜூம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூம் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இசட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது ஜூமோட ஷார்ட்கட் இசட். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இசட்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா ஜூமில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜூம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபர்தர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல் அப்படின்னா ஸோ நான் ஒரு ஜூம் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னேன், மவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீல் இருக்கும். அந்த வீலை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும், பேக்கில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணும்போது என்னோடய ட்ராயிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு என்னோடய பேப்பர், என்னோடய ஷீட், என்னோடய ஸ்க்ரீன் அதுதான் ஜூம் ஆகணும். அப்படின்னா அதுக்கு நான் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணணும். ஜஸ்ட்டு ஆல் அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ அதை ஆளாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஜூம் கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா அது நிறைய வரும். ஆல் சென்டர் டைனமிக் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஏ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட் பண்ணி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தான் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் ஆல் அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்தாலே போதும். அதான் அந்த ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ ஏன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது ஆல்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராயிங் வரைகிறதுக்கான ஸ்க்ரீன் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 லென்த்து, 500 வித்து, அதுக்குள்ளே உள்ள ஒரு ட்ராயிங் வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு அதிகமான வேல்யூ உள்ள ஒரு ட்ராயிங் இதில் கண்டிப்பாக உங்களால் வரைய முடியாது. ஏன்னா என்னோடய ஷீட்டோட சைஸே 500க்கு 500 தான். அதில் போய் நான் 1000 வரையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன ஷீட்டோட சைஸ் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சைஸை விட கம்மியான ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் அடுத்தடுத்த லெசன்ஸ் ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒவ்வொரு கமாண்ட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.